எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவாவதற்கு முன்னாள் பிரதமர் நேருவே காரணம். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் குற்றச்சாட்டு. அப்போதைய உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலுக்கு சுதந்திரமாக முடிவெடுக்க அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் விமர்சனம். பழைய அடிமைகள் போதவில்லை என்பதற்காக புதிய அடிமைகளை தேடுகிறது பாஜக. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டம். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் இபிஎஸ். மக்கள் வதைக்கும் அரசை வீழ்த்துவோம் என சூளுரை. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு மிரட்டல். போலீசார் தீவிர சோதனை. 1 லட்சத்தை நோக்கி வேகமாக உயர்ந்து வரும் தங்கம் விலை. ஒரு சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரித்து 97,600 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவாவதற்கு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவே காரணம் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டியுள்ளார். அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேலுக்கு சுதந்திரமாக முடிவெடுக்க உரிமை அளிக்கப்பட்டிருந்தால் பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனை எழுந்திருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வரலாறு வேறு மாதிரி இருந்திருக்கும் என்றும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவை அச்சுறுத்தும் செயல்கள் இலங்கை மண்ணில் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என அந்நாட்டு பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து கல்வி, திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இலங்கைக்கு இந்தியா செய்த உதவியை ஒருபோதும் மறக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள இலங்கை பிரதமர் ஹரினி, இரு நாடுகளுக்கிடையே வலுவான உறவும் பாரம்பரிய மரியாதையும் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சில முரண்பாடுகள் இருந்தாலும் இரு நாடுகளும் எப்போதும் ஒரே குடும்பமாக இருந்து வருவதாகவும் இலங்கை பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். பழைய அடிமைகள் போதாது என புதிய அடிமைகளை பாஜக தேடி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரும் தேர்தலில் சென்னையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவது உறுதி என குறிப்பிட்டார். மேலும் பழைய அடிமைகள் போதவில்லை என்பதற்காக புதிய அடிமைகளை பாஜக தேடி வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். அதிமுகவின் 54வது ஆண்டு விழாவையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் அதிமுக கொடியை இபிஎஸ் ஏற்றி வைத்தார். எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட சிலைகளுக்கும் அவர் மரியாதை செலுத்தினார். தமிழகத்தை மீட்க வேண்டிய பெருமை கடமையும் அதிமுகவிற்கு உள்ளதாக தெரிவித்த இபிஎஸ், மக்களை வாட்டி வதைக்கும் அரசை வீழ்த்துவோம் என சூளுரைத்தார். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகிகளான மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் ஜாமீனில் வெளியே வந்தனர். இந்நிலையில் அவர்கள் நடிகர் விஜயை சந்தித்து பேசியுள்ளனர். அவர்களுக்கு விஜய் ஆறுதல் கூறியதாகவும், நான் இருக்கிறேன், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை பற்றி அவ்வப்போது தன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்களை சந்திக்க விரைவில் வரவுள்ளதாகவும் விஜய் கூறியதாக சொல்லப்படுகிறது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனைக்கு பிறகு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. கடந்த ஒரு வார காலமாக ரஜினிகாந்த், சசிகலா உள்ளிட்டோர் வீடுகள் மற்றும் முக்கிய அலுவலகங்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும், போக்குவரத்து ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள் என யார் கோரிக்கைகள் வைத்தாலும் திமுக அரசு நிறைவேற்றுவதில்லை என்றும் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், திமுக அரசு விடைபெறும் நாளை மக்கள் எண்ணிக்கொண்டிருப்பதாகவும், 171 நாட்களுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்றும் இபிஎஸ் முதலமைச்சர் ஆவார் என்றும் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். தங்கத்தின் விலை வேகமாக உயர்ந்து சவரன் 1 லட்சத்தை நெருங்கியுள்ளது. சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 97,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 300 ரூபாய் உயர்ந்து 12,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.